Very good morning, ladies and gentlemen. Myself, Dr. P. Samuel, Assistant Professor of Biotechnology, Ayya, Nadar, Janaki, Ammal College, Sivakasi. So, through this video tutorial, we are going to discuss about a paper called Biophysics and Instrumentation, which is an elective paper. And in this paper, we are going to concentrate on unit number 2, that is all about chromatography, right? So in the paper la nama vandu chromatography பத்தி பார்க்க போறோம். chromatography ஓட introduction. So இத பார்த்துட்டு we will move on to the types and everything. So let's move on to the topic now. What is chromatography? So chromatography is a separation technique for separating complex mixtures, right? So இப்போ ஒரு phytochemistry லேபுக்குள்ள போகிறோம் அப்படின்னா there are tasks for us to identify compounds present in the plant extract. ஒரு தாவரத்தினுடைய இலையை எடுத்து நம்ம நல்லா அதை க்ரஷ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸ்ட்ராக்டில் பார்த்தீங்க அப்படின்னா there are n number of compounds. ஸோ அந்த ரிசல்ட்டிங் ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம், which is usually complex in nature. காரணம் என்ன அப்படின்னா அதில் பலதரப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சர்லேருந்து நமக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் பேர் தான் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு பேர். இட் இஸ் a very preliminary technique. So it was first employed by Michael Sweat in the year 1900. So professionally he was a botanist from Russia. So இவர் early timesல என்ன பண்ணுறாரு, பிளான்ட்டோட பிக்மெண்ட்ஸில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த இன்றைக்கி நமக்கு தெரியும் குளோரோஃபில் A, B, C, D and E அப்படின்னு சொல்லி 5 விதமான குளோரோஃபில் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதை நமக்கு செப்பரேட் பண்ணி அந்த டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணி சொன்னவர் வந்து இவர் தான், மைக்கேல் ஸ்வெட் அப்படின்னு பேர். ஸோ அடுத்தது எந்த ஒரு குரோமட்டோகிராஃபி எடுத்தாலுமே சரி, அந்த குரோமட்டோகிராஃபியில் மொத்தம் 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டேஷ்னரி ஃபேஸ் which is immobile in nature, ரெண்டாவது மொபைல் ஃபேஸ். as the name implies it is mobile, probably a solvent. சரியா? ஸோ எந்த குரோமட்டோகிராஃபி எடுத்தாலும் சரி டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இருக்கும், ஒரு மொபைல் ஃபேஸ் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது, ரைட்? சில பேசிக் டேர்ம்ஸ் இருக்குது குரோமட்டோகிராஃபியில், அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது a technique used for separating compounds from complex mixtures. ஸோ குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குரோமட்டோகிராஃபி அப்படிங்கிறது இட்ஸ் a technique, ரைட்? அது ஒரு செயல்முறை விளக்கம். அதில் நம்ம என்ன பண்ணலாம், we are separating compounds from complex mixture, ரைட்? அடுத்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா குரோமட்டோகிராம் ஒரு டேர்ம் வரும். ஸோ குரோமட்டோகிராம் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரெக்கார்ட். ஸோ ஒன்ஸ் அது சிலிக்கா ஜெல் பிளேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பேப்பர் குரோமட்டோகிராஃபியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பெரிமெண்ட் ரன் ஆன பிறகு நமக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குரோமட்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஒரு டேர்ம் இருக்குது கால்டு குரோமட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. இட் யூஸ்வலி ரெஃபர்ஸ் டு த apparatus used to perform chromatography. அப்புறம் குரோமட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் ஒன்று உண்டு, which is indicates a specialist who runs the chromatography procedure for analyzing samples. ஸோ இந்த பேசிக் டேர்ம்ஸ்க்குள்ளே இருக்கிற வித்தியாசங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். குரோமட்டோகிராஃபினா என்ன, குரோமட்டோகிராம்னா என்ன, குரோமட்டோகிராஃப்னா என்ன, அண்ட் குரோமட்டோகிராஃபர்னா என்ன. பிகாஸ் உங்களுக்கு கொஷின் வந்து கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம் செக்ஷன் ஏல, கமெண்ட் ஆன் குரோமட்டோகிராஃபி அல்லது வாட் இஸ் குரோமட்டோகிராஃபி, வாட் இஸ் குரோமட்டோகிராம் அப்படின்னு சொல்லி எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைண்ட்லி டேக் அ நோட் ஆஃப் தீஸ் கிளாசரிஸ், ரைட்? ஸோ நம்ம இப்போ ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிமம் சாங்டம்னு வச்சுக்கோங்களேன், துளசி செடி. ஸோ இந்த துளசி செடியில் இருக்கக்கூடிய ஃபைட்டோகெமிக்கல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்பரேட் பண்ண போகிறோம், ரைட்? we are going to fractionate it. Why? Because we want to know the chemical composition of the plant. ஸோ என்ன பிளான்ட்டு சொன்னேன்,
ஆசிமம் சாங்டம் அப்படிங்கிற பிளான்ட் சொன்னேன். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் drawn with the help of tools from the PowerPoint. ஸோ இதில் வேறு எந்த டூலுமே நான் எடுக்கலை, ஆக்சுவலி வேறு எந்த இன்புட்டுமே நான் எடுக்கலை. the whole diagram was drawn using PPT, ரைட்? ஸோ பிபிடியை நம்ம சரியாக பவர் பாயிண்ட்டை சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக we can explore many things from it. ஸோ ரைட், நம்ம சப்ஜெக்டில் வரலாம். இந்த பிளான்ட்டை இப்போ என்ன பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு, which may be of your interest. எந்த பிளான்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம், அந்த பிளான்ட்டோட லீவ்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக செப்பரேட் பண்ணுறோம், ரைட்? பிகாஸ் we want to analyze the chemical composition of the leaf, right, of the plant Ocimum sanctum. ஸோ லீவ்ஸை மட்டும் தனியாக என்ன பண்ணியாச்சு, செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த செப்பரேட் பண்ண லீவ்ஸை எடுத்து என்ன பண்ணுறீங்க, க்ரஷ் பண்ணுறீங்க, ரைட்? இட் இஸ் க்ரஷ்ட் வித் வாட்டர் ஆர் இட் இஸ் க்ரஷ்ட் வித் சால்வெண்ட், ஆர்கானிக் சால்வெண்ட், எதாக வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் க்ரஷ் பண்ணுறதுக்கு வாட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பேர். என்ன பேர்? ஆக்வஸ் எக்ஸ்ட்ராக்ட். சில டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லீஃபை க்ரஷ் பண்ணுறதுக்கு we will use organic solvents. அப்படி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர், ரைட்? ஆக்வஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வேறு, சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் வேறு. ஸோ இப்போ அந்த லீஃபை என்ன பண்ணியாச்சு, நல்லா ஒரு பீக்கரில் சால்வெண்ட்டை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. ஸோ த ப்ராடக்ட் இஸ் செட் டு பி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட். இந்த லீஃபை நல்லா என்ன பண்ணுறோம், க்ரஷ் பண்ணி கிடைக்கிற ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்ன பேர், லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பேர். ஸோ அந்த லீஃபை எப்படி நீங்கள் க்ரஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் மார்டர் அண்ட் பெஸ்டல், ரைட்? மார்டர் அண்ட் பெஸ்டல், சரியா? இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், லீஃபை க்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ க்ரஷ் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க, இமேஜின் திஸ் இஸ் a plate, a glass plate coated with silica gel, சரிங்களா? ஸோ ஒரு க்ளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுத்துக்கிறீங்க. அந்த கிளாஸ் ஸ்லைடை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிலிக்கா ஜெல் போட்டு கோட் பண்ணுறீங்க. ஸோ வாட் இஸ் சிலிக்கா ஜெல் அப்படின்னா, சிலிக்கா ஜெல் அப்படிங்கிறது ஒரு இனர்ட் மெட்டீரியலுங்க, ரைட்? இட் இஸ் கெமிக்கலி இனர்ட். ஸோ அந்த கெமிக்கலி இனர்ட் மெட்டீரியல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு க்ளீன் ஸ்லைடில் அப்படியே கோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளேட் வந்து சிலிக்கா ஜெல் பிளேட் வந்து ரெடி. கமர்ஷியலாகவும் இந்த பிளேட் அவைலபிள். பட் என்ன கேட்டால் நீங்கள் லேபில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் இன்னொரு திங் சொன்னேன், சிலிக்கா ஜெல் வந்து இனர்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? why it is inert அப்படின்னா it should support the experiment, right? But at the same time it should not react with the components. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் கூட என்ன பண்ணக்கூடாது, அந்த சிலிக்கா ஜெல் ரியாக்ட் பண்ணவே கூடாது. ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இட் ends up with a different product. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிலிக்கா ஜெல் மாதிரியான மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிலிக்கா ஜெல்லை கோட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்குது இல்லையா, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று லைட்டாக பென்சிலை வச்சு வரைஞ்சிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஆர் லோடிங் த சாம்பிள். எந்த சாம்பிள், ஒரு டவுட் வரலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ரீவியஸ் ஸ்லைட். இந்த லீஃபை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு யூஸிங் ஃபைன் டியூப், அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், கேபிலரி டியூப்னு சொல்லுவோம். அந்த கேபிலரி டியூப் வச்சு என்ன பண்ணியாச்சு, உங்கள் சாம்பிளை இதில் லோட் பண்ணியாச்சு. ஸோ சாம்பிளை லோட் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா யூ ஷுட் லோட் த சாம்பிள் இன் த லைன் which is drawn above 1 to 1.5 centimeters from the solvent level. சால்வெண்ட்டுக்கு மேலே தான் அந்த லைன் நீங்கள் ஆக்சுவலாக வரையணும், ரைட்? அதை மறந்துடக்கூடாது. அடுத்தது இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் போட்டிருப்பேன். இந்த ஆரோ மார்க்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா அப்வர்டாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பை கேபிலரி ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸை மறக்கக்கூடாது. பை கேபிலரி ஃபோர்ஸ் the solvent gradually moves into the silica gel coated plate, and along with the movement of the solvent the compound also gets separated. So இந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
கேபிலரி ஃபோர்ஸ் அப்படின்னு இதை மறக்கக்கூடாது, ரைட்? கேபிலரி ஃபோர்ஸ். ஸோ இந்த கேபிலரி ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ட்டு வந்து ரூட்டை சக் பண்ணி எடுக்குது இல்லையா, இட் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் கேபிலரி ஃபோர்ஸ். அந்த மெத்தடில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட் மெட்டீரியலை நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்படியே கிராஜுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சால்வெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிலிக்கா ஜெல் பிளேட் வழியாக மேலே அசெண்ட் ஆகும் பொழுது அந்த சிலிக்கா ஜெல்லில் இம்ப்ரெக்னேட் ஆகிருக்கிற உங்கள் சாம்பிளும் சால்வெண்ட் கூட சேர்ந்து அப்படியே மூவ் ஆகும். இப்போ அடுத்தடுத்த ஸ்லைட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிராஜுவலாக என்ன பண்ணுது, ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் மூவ் ஆகுது, ரைட்? சாம்பிள் 1லேருந்து சாம்பிள் 5 வரைக்கும் என்ன பண்ணுது, கிராஜுவலாக மூவ் ஆகுது. ஸோ இதில் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம். என்ன வித்தியாசம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வாஸ் டேக்கன் பை த சாம்பிள் 1, ரைட்? அடுத்த சாம்பிள் 2, சாம்பிள் 3, சாம்பிள் 4 அண்ட் சாம்பிள் 5. ஆனால் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சாம்பிள் 1 தான் முதல்ல அதோட பிளேஸ்லேருந்து மூவ் ஆகுது. பட் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் யார் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிள் 5 தான் என்ன பண்ணுது, வேகமாக மூவ் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, there are 2 factors governing the chromatography procedure. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து என்ன சொல்லுவோம், பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபிள்ஸ் அது என்ன சார் பிரின்சிபிள் அப்படின்னா, மூமெண்ட் ஆஃப் த சொல்யூட் இஸ் டிட்டர்மைன்டு பை இட்ஸ் இன்டராக்ஷன் வித் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் ஆர் மொபைல் ஃபேஸ். ஸோ இந்த சாம்பிள் ஒர்க் இல்லையா, நீங்கள் லோட் பண்ண சாம்பிள் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுச்சு, ரைட்? இஃப் இட் ஹேஸ் ஹை அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் அப்படின்னா இட்ஸ் மூமெண்ட் இஸ் வெரி ஸ்லோ. இந்த சாம்பிளோட மூமெண்ட்டு ஸ்லோவாக இருக்கும். இன் அதர் கேசஸ் உங்கள் சாம்பிள் மொபைல் ஃபேஸ் கூட அஃபினிட்டி, ஸ்ட்ராங் அஃபினிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட்டோட மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும், உங்களோட சாம்பிளும் ரொம்ப வேகமாக மேலே நோக்கி மூவ் ஆகும். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு க்ரீன் கலர் லைன் வந்து மேலே வருது, ரைட்? ஸோ இந்த லெவலுக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டை கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த க்ரீன் லைன் இண்டிகேட்ஸ் சால்வெண்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், சால்வெண்ட் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ கடைசியாக கொண்டு வந்து வச்சாச்சு, சரியா? ஸோ உங்கள் சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுச்சு, மூவ் பண்ணிடுச்சு. இந்த மூமெண்ட்டுக்கான ஃபேக்டர் 2 விஷயம் சொன்னேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்ஷன் வித் ஸ்டேஷ்னரி ஃபேஸ், இன்னொன்று இன்ட்ராக்ஷன் வித் மொபைல் ஃபேஸ், ரைட்? ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட அஃபினிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சாம்பிள் ஸ்லோவாக மூவ் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி தேர் மூமெண்ட் வில் பி ரிட்டார்டட். வெரஸ் அதே உங்கள் சாம்பிள் has strong affinity towards mobile phase அப்படின்னா it will be taken to the tip of the silica gel plate in a fast manner, right? இப்போ அது போன பிறகு அந்த கடைசி ஸ்டேஜை ரீச் பண்ண பிறகு நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு வேல்யூ ஒன்று கண்டுபிடிப்பீங்க. இந்த வேல்யூக்கு பேர் ஆர்எஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி பேர், ரிட்டென்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ ரிட்டென்ஷன் ஃபேக்டர்னால் என்ன, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, distance moved by the solute, right? இதான் நம்ம என்ன சொல்லுவோம், solute அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாலிக்யூலுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா solute அப்படின்னு பேர், ரைட்? அல்லது உங்கள் சாம்பிள், சரியா? அப்போ distance moved by the solute divided by distance moved by the solvent front. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம எதை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரைட்? அடுத்தது பிரின்சிபிள். இந்த குரோமட்டோகிராஃபியில் ஒழிஞ்சிட்டு இருக்கிற பிரின்சிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் சொல்யூட் பிட்வீன் 2 ஃபேஸஸ். ஸோ இங்கே இந்த 2 ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபேஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஃபேஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 2 ஃபேஸில் உங்கள் சாம்பிள் எது கூட இன்ட்ராக்ட் பண்ணுது, எது கூட ஸ்ட்ராங் அஃபினிட்டி வச்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம், பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ ஸ்டேஷ்னரி ஃபேஸ் கூட அஃபினிட்டி இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டோட மைக்ரேஷன் ரேட்டு ஸ்லோவாக இருக்கும். சால்வெண்ட்டோட ஸ்ட்ராங் அஃபினிட்டி இருந்துச்சுன்னா அந்த சாம்பிளோடைய மைக்ரேஷன் ரேட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக அதை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்ளைடு இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் கூட யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, டு ஐடென்டிஃபை பொல்யூஷன்,
சரியா? என்விரான்மெண்ட் வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா டு டிட்டர்மைன் ஃபுட் அடல்ட்ரன்ஸ். ஃபாரன்சிக் இண்டஸ்ட்ரீஸில் க்ரைம் சைட் எவிடன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்க? குரோமட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் மாலிகுலர் பயாலஜி ஸ்டடீஸ்லையும் ப்ரோட்டீன் அனாலிசிஸில் அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய குரோமட்டோகிராஃபி ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுறோம். ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரோமட்டோகிராஃபிங்கிறது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அன் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர், right, used in all biochemistry laboratories or used in all basic laboratories to separate compounds from complex mixtures, right? உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதோட கண்டினியூவேஷனான அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம என்ன பண்ணலாம், வரக்கூடிய செஷன்ஸில் பார்க்கலாம். Hope you enjoyed the session. I'm sure we will meet in yet another video. Thank you.